இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் போட்டு காரக்குழம்பு பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. அதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துக்கணும். அது தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஒரு 20 நிமிஷம் ஊறணும். வெந்நீர் சேர்த்தா 10 நிமிஷம் ஊறினாலே போதும். புளியை 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், வடிகட்டி வச்சுருக்கேன். 20 சின்ன வெங்காயம் நல்லா தோல் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு அடிக்கனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கணும். இதில் 3/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்க்கணும். வெந்தயம் இந்த கலருக்கு வரணும். ஒரே ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் இதில் சேர்க்கணும். 10 கருவேப்பிலை போட்டிருக்கேன், கிள்ளி போட்டிருக்கேன். இது அதிகமாக கருவேப்பிலை சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருக்கு. இப்போ புளி தண்ணியை இதில் சேர்க்கணும். 3 டீஸ்பூன் கோபுரமாக சாம்பார் பவுடர் எடுத்துட்டுருக்கேன். அதில் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைக்கணும். அப்படியே டைரெக்டாக போட்டால் கட்டிடும். அதனால் தண்ணியில் கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் சாம்பார் பொடியை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நான் கல் உப்பு சேர்க்குறேன், பொடி உப்பு கூட சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதை இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அரிசி மாவு 1 டீஸ்பூன் நம்ம நல்லா தண்ணியில் கலந்து குழம்புல சேர்க்கணும். பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கிறதுனால நான் அதில் கலந்து சேர்க்குறேன். இது மாதிரி சேர்க்கறதுனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிச்சுட்டு இப்போது கரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவை இதோட கலந்துடணும். அரிசி மாவை சேர்த்த உடனே 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போது கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடியானதும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு ஒருவேளை புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் வைக்கணும். தண்ணிக்கு பதிலாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம் கூட சேர்க்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. சுவையான காரக்குழம்பு ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.